அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. குருவை காட்டிய ஈசனுக்கு நன்றி. ஈசனை காண வழிகாட்டும் குருவுக்கு ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம். ஐயா, நாம் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்பமும் துன்பமும் அனுபவிக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு நிறையா துன்பம் மேலே 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 வரும்போது நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறதா, இல்லை துன்பம் வந்துனே இருக்குதுன்றதுனால நம்ம கடவுள் நெருங்குறாருன்னு நினைக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஐயா எனக்கு. துன்பம் எப்பவுமே மனுஷனை தேடி வர்றதில்லம்மா, துன்பத்தை தேடி மனுஷன் போய் விழறான். ஆசை அடங்கியிருந்ததுன்னா துன்பம் அடங்கிடும், ஆசை வளர்ந்ததுன்னா துன்பம் வளர்ந்துடும். ஏன்னா துன்பமும் ஆசையும் ரெண்டும் இணைஞ்சது கனவு மணி மாதிரி. இப்போ நம்ம ஆசைப்படுறதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா, இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை அனுபவிக்கிறோமா? இப்போ ஆசைப்படுறோம்ல ஐயா, அதுக்கான துன்பத்தை இப்போ அனுபவிக்கிறோமா, இல்லை பாவம் செஞ்சதுக்கான துன்பத்தை? ஒரு பிறவிலையும் செய்துக்கின்னு வந்த பாவத்தை அனுபவிச்சுன்னுக்கிறோம். ஒரு பிறவியில் செய்யலை, இதை 3 பேர் சேர்ந்து பாவம் பண்ணுறோம், ஒரு ஆள் பண்ணலை. இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. நம்ம பிறந்தோம், நம்ம எந்த பாவத்தையுமே பண்ணலை. ஆனால் நம்ம பிறந்த இடம் பாவப்பட்ட இடம். நம்ம தாய் பாவம் பண்ணுவோம், நம்ம தகப்பன் பாவம் பண்ணுவேன். 1000 பேரை அடித்து ஒடிச்சு ஒலையில் போட்டுக்கணுவேன். அவனுக்கு நம்ம பிள்ளையா பிறந்தோமே. இப்போ அப்பன் சொத்து இருந்ததுன்னா யாருக்கு சொந்தம்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமா, நமக்கு சொந்தமா? அது மாதிரி அப்பன் செய்த பாவம் நமக்கு தானே சொந்தம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாகும். அப்போ அந்த துன்பத்தை நம்ம தானே அனுபவிக்கணும். அதே நேரத்தில் அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நான் முன்பிரிவில் செய்த பாவத்தையும் நான் அனுபவிக்கிறேன். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நம்ம துன்பம் அனுபவிக்கிறது சாமி நெருங்குறாருன்றது அர்த்தமா, இல்லை பாவத்துக்கான துன்பத்தை அனுபவி? ஆமாம், பாவம்ன்றது வரும்போது மட்டும் சொல்கிறேன். எவ்வளோ இன்பத்தை அனுபவிச்சு அதை எங்கள் யாருன்னா வெளியே பேசுகிறோமா? அதை பேசுகிறதே இல்லையம்மா. நம்ம படுற கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம 10 பேர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் நம்ம அனுபவித்த சுகத்தை 10 பேர்கிட்ட சொல்கிறது இல்லை. ஏன்னா சுகம் வந்தால் அது என்னோட போயிடணும், பாவம் வந்தால் மற்றவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் அடையணும். இதானே நம்ம செய்துன்னுக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தினுடைய பயன் என்ன, இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? சரி, ஏதோ வந்துடுச்சு, யார் மூலியமாக வந்தது? என் மூலியமாவோ, தாய் மூலியமாக, தகப்பு மூலியமாக வந்தது. இதை அழிக்கிறது எப்படி? எங்கே போனால் அழியும்? இது எந்த வழியில் அழியும்? அதை யோசிக்கணும். தெய்வத்தாண்ட மட்டும்தான் அழிக்க முடியும், தெய்வத்தால் மட்டும்தான் அது முடியும். மனுஷனால், எந்த மனுஷனாலையும் உன் பாவத்தை என்னால் அழிக்க முடியாது, என் பாவத்தை உன்னால் அழிக்க முடியாது. நீங்கள் வாங்க என்கிட்ட, நான் இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், இந்த பரிகாரம் பண்ணி, எந்த பரிகாரத்தாலையும் நீ செய்த பாவம் உன்னை விட்டு போகாது. அதனால் நீ தான் அனுபவிச்சாகணும். ஒரே ஒரு வழி, கடவுளை முழுமையாக மனசுக்குள்ளே ஏற்று, மற்றதெல்லாம் தூக்கி தூர போடு, உன் பாவம் போகும். நம்மகிட்ட வராரா இல்லையான்றதெல்லாம் யோசிக்க வேற எதாலையும் போகாது. அதனால தான் சொன்னான் திருமூலர், ரொம்ப அழகாக சொன்னான், அருமீன் அருமீன் ஆசையே அருமீன். ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லைடான்னு. ஆசை தாண்டா துன்பத்துக்கு அடி பண்ணோம். நம்ம ஊருப்பட்ட ஆசைப்பட்டுட்டு, ஆசைப்படும் போது சந்தோஷமாக இருந்தது நமக்கு. ஆனால் அதெல்லாம் கிடைக்காத போது ரொம்ப வருத்தப்படுறோம். அந்த ஆசைப்படலைன்னா வருத்தம் வரப்போறதில்லை நம்ம. அதனால சொன்னோம், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசைப்படாத உட்கார்ந்து. ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேனும். ஆசையை மனுஷனுடைய மனசுல இருந்து தூக்கி போட போட அவன் சந்தோஷத்துக்கு முழுகுவான். ஆசையை சேர்க்க 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 அவன் துன்பக்கடல்ல விழுவான். இதுதான் வாழ்க்கை. இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ பெண்கள் ஆன்மீகத்துக்கு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கும் போது, பெண்கள் ஆன்மீகத்துக்கு வரணும்னு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கும் போதே பல எதிர்ப்புகள் வருது, பல தடைகள் வருது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோட நிலை என்ன ஐயா, நான் எப்படி நடந்துக்கணும்? பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன்ம்மா. ஆண்கள் எங்கேயாவது போகணுன்னா துண்டை ஒதுக்கி தோளில் போட்டுன்னு கிளம்பிக்கினே இருப்பான். பெண்கள் போனோன்னா புருஷங்கிட்ட சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளவும் தாண்டி ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். ஆனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் அதை அடையிற வழி தெரிஞ்சுக்கின பிறகு முழுமையாக அதில் போகணும்.
வீட்டுக்கு போனோன்னு நான் என்னங்க பண்ணுறது, பொண்ணுக்கு போய் ஸ்கூலுக்கு போனோம், போய் காலேஜுக்கு போனோம், வீட்டுக்காரர் வேலைக்கு போகணுன்ட்டு ஆன்மீகத்தை விட்டுட்டுனா தயவு செய்து வராதங்கிறது நல்லது. எதுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி கஷ்டப்படணும்? ஆற்றுலிங்காலு சேத்துலிங்காலுன்ற கதையிலே இருக்கக்கூடாது. எதையாவது ஒன்று நல்ல குடும்பத்தை நடத்துங்க, ஆன்மீகத்துக்கு வராதிங்க தயவு செய்து. முடிஞ்சவங்க மட்டும் என்னால் முடியும், எதை ஒன்றா நான் இழப்பேன், தெய்வத்தை இழக்க மாட்டேன்ற தைரியங்கிறவங்க மட்டும் வாங்க. மற்றவங்க தயவு செய்து யாரும் வராதிங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சும்மா நான் வந்து அவங்க போனாங்க இவங்க போனாங்க, நான் போய் என்னாகுதுன்னு பார்க்குறேன்னு வந்து உபதேசம் வாங்கிட்டு அதை வீட்டுக்கு போய் செய்ய முடியாத வீணாக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. நம்பிக்கை போயிடும், தெய்வத்தினுடைய நம்பிக்கை போயிடும், ஆன்மீக நம்பிக்கை இழந்துடுவீங்க. அதனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. முடியறவங்க மட்டும் வாங்க, முடியாதவங்க தயவுசெய்து வராதிங்க. நான் ஒரு சின்ன கேள்வியா, குரு அருளே திருவருள் சொல்லப்படுங்கய்யா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாயினை. அது அருள் பொருள் இல்லையா? தெளிவு குருவின் திருமேனி கண்டல். ஒரு குரு எப்படி இருக்கணும்? தெருக்கூத்தாடுற மாதிரி இருக்கக்கூடாது. குரு குருவாகவே இருக்கணும். குரு குருவாக இருக்கணும்னா அவன் மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கக்கூடாது. அவனுக்கு இருக்கணும் ஆசை. எந்த ஆசை இருக்கணும்? தெய்வ ஆசை இருக்கணும். அவனுக்கு இருக்கணும் ஆசை, இந்த தெய்வத்தை எல்லாரும் அடையணும், அதுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஆசை இருக்கணும். ஆனால் தெய்வ வேஷம் கட்டிக்கின்னு தெருக்கூத்தாடுற மாதிரி ஆடி மக்களையும் மயக்கி தானும் மயங்கி போகக்கூடாது. அப்படிப்பட்ட குருவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் பிறந்த இனம் எப்படியோ அப்படியே அவன் வாழ்நாள் முழுதும் வாழ்வான். அப்படி வாழ்வரனுடைய திருமேனியை கண்டேனாவே உனக்கு தெய்வ அருள் கிடைச்ச மாதிரின்னு சொல்கிறார்ப்பா. தனித்திரு துதித்திரு, தானே புலனைந்தும் தன்வசமாயிடு, தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தண்ணீர் மடைமாறு, தானே துணிந்த பின் பிரார்த்தனை சந்தித்து. இது ஒரு டாக்டராக ஒருத்தர், அவர் என்ன டாக்டர்னு தெரியாது எனக்கு. அவர் நிறைய சாமியாருங்க கிட்ட இருந்திருக்கிறாரு. அவர் போன வாரம் வந்தார் வீட்டுக்கு, பேட்டி எடுக்கிற சில சந்தேகங்கள்லாம் கேட்கணுன்னுட்டு. அவருக்கு வயசு 80. இவர் சொல்கிறாரு மடை மாறின்றார், அவர் சொல்கிறாரு மடை மாறாதுன்றார். அவர் மகானா இவர் மகானா? ஏன்னா எத்தனையோ சாமியார்கிட்ட இருந்திருக்கிறாரு, மூச்சு மாறுறது அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையோ, இல்லை இவருக்கு சொல்லக்கூடாதுன்னு அவங்க இருந்துட்டாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மூச்சு மாறினப்பான்ற அவருக்கு எப்படிங்க மாறும்? நுரையீரலுக்கும் மூக்குக்கும் தானே மூச்சு வரும்ன்றார். நான் நினச்சிக்கினேன் இவர் என்ன டாக்டர், இவர் போய் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்து என்னத்தை சாதிக்க போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ரோசகம் கும்பகம் பூரகம்னு இருக்குது. இந்த ரோசகம் பூரகம் கும்பகம்ன்றது மூச்சு மடை மாறுறது தான். மடை மாறுறதுன்னா அந்த விவசாயிங்க ஒரு பம்பு செட்டில் தண்ணி பாய்ச்சுவாங்க ஒரு லேண்டுக்கு. அந்த நிலத்தினுடைய தண்ணி ரொம்பி போச்சுன்னா அதை அந்த காவை அடைச்சி வேறு பக்கம் திறந்து விட்டு வேறு பக்கம் வேறு கழனிக்கு பாயறதுக்கு மடைமாறின்னு பேர். இந்த மூச்சாகப்பட்டது மூக்குக்கும் வயிற்றுக்கும் ஓடிக்கினுக்கிற மூச்சை மாற்றி பின்புக்கும் முதுகு தண்டு வழியாக அதை ஓட்டணும். இது உடலுக்குள்ள மடமாறி. இதை தான் திருமூலர் சொல்கிறாரு, மடமாறி போகணும். மடமாறும்போது தான் உனக்கு தெய்வ காட்சி தெரியும். இது மடமாறாத வயிற்றுக்கும் மூக்குக்கும் ஓடும்போது உலக காட்சி தான் தெரியும். அதனால் மடமாற்றணும். மடமாற்ற தெரிஞ்ச குருக்கிட்ட போகணும். உண்மையான குருவாக இருக்கணும். புக்கு பட்ச குருவால் காட்ட முடியாது, செய்யவும் முடியாது. அதனால் அந்த குரு எப்படி இருக்கணும்னா, அவன் தன்னை இழந்து கடவுளுக்காக வாழறவனாக இருக்கணும். அவன் தான் மெய்குரு. அதை தான் சொல்கிறாரு. ஐயா நன்றிங்க ஐயா. மீண்டும் மீண்டும் பிறக்காதிருக்க நினைக்க ஒன்றறிய ஈர் என களையும் உடல் உற நின்றது கண்டு நினைகிறார் நீந்தர்கள் கன்றறிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றறிய வீழ்ந்து துகைப்புலி ஒளி யாரே. இதை தான் பல வீடியோக்களில் நான் சொல்கிறேன். கடவுள்ன்றது பக்தியில் இது ஞானத்தில் 4 விதமான ஞானங்கள் இருக்குது. ஒன்று, ஒருத்தர் கோயிலுக்கு போனாங்க, அங்கே ஒரு சாமி சிலை இருக்குது. முன்னே போனவன் ஒரு கல்லெடுத்து அடிக்கிறான். பின்னாடி போகிறவன் இதுவே சாமி சிலையை போய் கல்லெடுத்து அடிக்கிறான்னு
அது சாமியாச்சே, அதை அடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஓஹோ, இதை கல்லை தடிக்கணும் பொழுது அப்படின்னு பின்னாடி போகிறவனும் ஒரு கல்லை தடிப்பான். அப்போது இவனுக்கு அந்த தெய்வத்தினுடைய உணர்வு தெரியல, அது அறியாமை. இது அறியாமை பக்தி, அஞ்ஞான பக்தி. இது பேர் பொய்ஞான பக்தி. கடவுளை பற்றியும் தெரியாது, அதை உணர்ந்ததும் கிடையாது. ஆனால் புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு 1000 பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்துறது, இது பொய்ஞான பக்தி. மெய்ஞான பக்தி தன்னை முதல்ல அறியணும். பல வீடியோக்களில் நான் சொல்கிறேன், முதல்ல ஒரு மனிதன் கடவுளை தேடக்கூடாது, கடவுளை தேடி தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் கடவுள்னு ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது. அந்த உயர்ந்த பொருளை அந்த இளமையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, கோவில்களுக்கு இட்டுன்னு போய் காட்டணும். இது நம்மளோட உயர்ந்த பொருள், இது நம்மளை உலகத்தையும் காப்பாற்றுது, இது நம்மளையும் காப்பாற்றுதுன்னு போது தான் அந்த பக்தி வளரும். அந்த பக்தி வளர்ந்து 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 ஒரு நாளைக்கு அது ஞானமாக மாறும். அந்த ஞானமாக மாறுறதுக்கு அடிப்படை ஆரம்ப பக்தி வேணும். ஆனால் வாழ்நாள் முழுதும் அந்த பக்தியை பண்ணிடக்கூடாது, அது 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அது மாறுபடணும். அந்த மாறுபடுறது எப்படி மாறுபடணும்? முதல்ல கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. எந்த அட்ரஸும் கிடையாது, இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த மலையில் இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது. அப்போ இந்த நான் யார்? முதல்ல என்னையே எனக்கு தெரியலையே. நான்ன்றது கையா, நான்ன்றது காலா, நான்ன்றது தலையா, நான்ன்றது வயிறா அப்படின்றது என்ன ஆராயணும். நான் என்ற பொருள் எது? அப்போ நான்ன்றது தாலியாகவும் காலாவும் உடம்பாகவும் இருந்தால் செத்து போய் பணம் கிடக்குது, எல்லாமே இருக்குது, அது பேசலையே, செய்யலையே, ஒரு செயலும் இல்லையே. அப்போ நான்ன்றது வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் எதுன்னு தேடணும் முதல்ல. அந்த பொருள் யாருன்னு தேடுறதுதான் யோகம். ஆனால் அந்த பொருள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம். அப்போ ஞானம்ன்றது என்னன்னா, இந்த உலகத்தையும் படைச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களையும் படைச்சு, இந்த உலகத்தில் உயிரினங்கள் வாழறதுக்கு உணவையும் படைச்சான் பாரு, அந்த இறைவனை ஆராயறது ஞானம். அது தன்னை அறிதல். முதல்ல தன்னை அறியணும், அப்புறம்தான் இறைவன் அறிய முடியும். ஆனால் விஞ்ஞானம் இது 3 விதமாச்சு. விஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது. இந்த விஞ்ஞானத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, படைக்கப்பட்ட பொருள், உயிரினங்கள், உலகம், கிரகங்கள், இது எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை ஆராயிறது விஞ்ஞானம். இது எப்படி உருவாச்சு, ஜனம் எப்படி உருவாச்சு, இந்த கோள்கள் எப்படி உருவாச்சு, இதை ஆராயிறது விஞ்ஞானம். அப்போ விஞ்ஞானம், மெஞ்ஞானம், பொய்ஞானம், அஞ்ஞானம் 4 விதமான செயல்பாடுகள் இந்த உலகத்தில் நடக்குது. ஆனால் உண்மையை உணரணும்னா உன்னை முதல்ல அறியணும். தன்னை அறிந்தோர்க்கே தலைவன் தெரிவான், தன்னை அறியாதவருக்கு தானே அழிவான். யார் ஒருத்தன் தனக்குள்ள ஒரு கடவுள் இருக்குது, கடவுளுடைய இயக்கம் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், அப்போ கடவுளுடைய இயக்கம் எனக்குள்ள இருக்குது, ஒவ்வொரு செயலையும் செய்யுது, அந்த செயலால் தான் நான் நடமாடினுக்கிறேன், நான் போகிறேன் வர்றேன் பேசுகிறேன் கொள்கிறேன், எல்லா செயலுக்கும் அடிப்படையாக அதனுடைய இயக்கம் தான் என் உடலில் இருக்குது. அதனுடைய இயக்கம் இல்லைன்னா படுக்கையாக நான் மாறி போகிறேன், எனக்கு பேர் பணம்னு ஆகிப்போகுது. அப்போ அந்த இறைவன் எனக்குள்ள இருக்கிறான், அதை தேடி எடுக்கிறதுக்கு எது வழி, எப்படி போனால் வழி, யாருக்கிட்ட போனால் அதுக்கு சரியான வழி கிடைக்கும் அப்படின்னு தேடுறதான் நல்ல குருவை தேடணும். அந்த குரு ஆஹா நம்மக்கிட்ட ஒரு சீடன் வந்தான், இவனை கரையேற்றணும், இவன் அறிவாளி ஆகணும், இவன் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறான், இவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத ஊர் ஊராக போய் நான் தெரியப்படுத்துறேன்றதில்ல, உட்கார்ந்த இடத்துலேருந்து வரவனுக்கு தெரியப்படுத்தணும். அவன் தான் மெய்குரு. ஊர் ஊராக போகிறது அது வசூல், அது வியாபாரம், அதை நம்ம செய்யக்கூடாது. நம்மளை யார் தேடி வரானோ, நீ அறிவாளியா நீ முட்டாளா உனக்கு தேவையில்லை, உன் கதை முடிய போகுது. ஆனால் வந்தவன் சீடன், அவனை அறிவாளி ஆக்கணும், அதுதான் ஒரு குருவனுடைய வேலை. அவன் தான் நல்ல குரு. அந்த திருமையை அந்த குருவை காணணும். அப்படி கண்டு தனக்குள்ள தான் ஒடுங்கும் போது அவனுக்கு துன்பங்கள் இல்லை, இறைவனையும் காணலான்னு திருமூலர் சொல்கிறார்.